Gopal starts from his house towards west. After walking a distance of 30 meters, he turned towards right and walked 20 meters. He then turned left and moving a distance of 10 meters, turned to his left again and walked 40 meters. He now turns to the left and walked 5 meters. Finally, he turns to his left. In which direction is he walking now? So, என்ன கொஷின் நம்மளை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, எந்த டைரக்ஷன் நோக்கி அவர் இப்போ வந்து வாக் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுதான் நம்ம இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இவ்வளோ பெருசாக கொஷின் இருக்குன்னு சொல்லிட்டு பேனிக் ஆகவே வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டைரக்ஷனும் அவங்க டேர்ன் பண்ணுறதை மட்டும் நம்ம கரெக்டாக வந்து அப்ரோச் பண்ணாலே போதும், ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ கொஷினில் வந்து டைரக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், கன்ஃபார்மாக நம்ம வந்து டயக்ராம் வரைஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு எல்லாமே வந்து எங்கெல்லாம் வந்து டைரக்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், டயக்ராம் ட்ரா பண்ணி தான் சம் போடணும். ஓகே, ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். கோபால் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஸோ எப்பவுமே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இந்த மிட் பாயிண்ட் தான். இங்கேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து டுவர்ட்ஸ் வெஸ்ட். வெஸ்ட் எந்த சைடு? இந்த சைடு. ஸோ கோபால் வந்து வெஸ்ட் சைடு நோக்கி இப்போ வந்து வாக் பண்ணுறாரு. எவ்வளோ? ஆஃப்டர் வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் 30 மீட்டர். ஃபஸ்ட்டு எவ்வளோ? 30 மீட்டர் அவர் வந்து வாக் பண்ணுறாரு. இங்கேருந்து 30 மீட்டர். ஸோ அப்ராக்சிமேட்டாக 30 மீட்டர் வந்து இவ்வளோன்னு வச்சுக்கலாம். ஸோ 30 மீட்டர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 30 மீட்டர். ஸோ 30 மீட்டருக்கு நான் வந்து லைன் வந்து இவ்வளோ தூரம் ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ 30 மீட்டருக்கு அடுத்து ஹீ டர்ன் டுவர்ட்ஸ் ரைட். இப்போ வந்து ரைட் சைடு வந்து டர்ன் பண்ணுறாரு. ஸோ வெஸ்ட்டை நோக்கி இப்படி டர்ன் பண்ணி நிற்கும் போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து நார்த் நோக்கி இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சதர்ன் சைடு நோக்கி இருக்கும். ஸோ அப்போ வந்து டர்ன் பண்ணிட்டு 20 மீட்டர் வந்து வாக் பண்ணுறாங்க. ஸோ 20 மீட்டர் இங்கேருந்து வந்து ஒரு 20 மீட்டர்னா வந்து நம்ம இவ்வளோ தூரம் வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ 30 மீட்டருக்கு லைன் இவ்வளோ தூரம் ட்ரா பண்ணியிருக்கோம், 20 மீட்டருக்கு இவ்வளோ. ஸோ அப்போது இதனோட டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 20 மீட்டர் இங்கே. இப்போ வந்து அந்த பர்சன் வந்து இங்கே நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹீ தென் டர்ன் லெஃப்ட். நெக்ஸ்ட் இப்போது எந்த சைடாக வந்து டர்ன் பண்ணுறாங்க? லெஃப்ட் சைடு. ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து இப்படி ஃபேஸ் பண்ணி நார்த் சைடு ஃபேஸ் பண்ணி நிற்கிறாங்கன்னா அவங்களோட ரைட் சைடு வந்து இந்த சைடு, லெஃப்ட் சைடு வந்து இந்த சைடு. அப்போது லெஃப்ட் சைடு தானே இப்போ டர்ன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து இந்த சைடு. அண்ட் மூவிங் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 மீட்டர். இப்போ வந்து 10 மீட்டர் இங்கேருந்து இங்கே வந்து மூவ் பண்ணுறாங்க. போதும், இவ்வளோ லைன் ட்ரா பண்ணால் போதும். ஏன்னா 20 மீட்டருக்கு நம்ம இவ்வளோ பெருசாக ட்ரா பண்ணியிருக்கோம். 10 மீட்டருக்கு வந்து இவ்வளோ ட்ரா பண்ணால் போதும். 10 மீட்டர். ஓகேவா? ஸோ லைன் வந்து கரெக்டாக எப்போவுமே வந்து இப்போ 30 மீட்டர் இவ்வளோனா 20 மீட்டர் அதை விட கொஞ்சம் கம்மி, 10 மீட்டர் அதை விட கொஞ்சம் கம்மி, அந்த மாதிரி லிமிட் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ணால் தான் ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு 10 மீட்டர் வந்து மூவ் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த டைரக்ஷன் நோக்கி நின்றுட்டுருக்காங்க. டர்ன் டு ஹிஸ் லெஃப்ட். திருப்பி என்ன? லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணுறாங்க. இப்போது அந்த பர்சன் வந்து வெஸ்ட் டைரக்ஷனில் இருக்கும் போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து நார்த்து நோக்கி, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து சதர்ன் சைடு நோக்கி. அப்போ இப்போ அந்த பர்சன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ட்ராவல் பண்ணுறாரு. எவ்வளோ தூரம்? 40 மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ தூரம் அவர் வந்து இப்போ ட்ராவல் பண்ண போகிறாரு? 40 மீட்டர். நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர். ஸோ இது ஒரு 20 மீட்டர். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒரு 20 மீட்டர். ஓகேவா? ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 40. ஞாபகம் வச்சுக்கணும், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20, இங்கே வந்து இப்போ ஒரு 20. ஓகே, ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 40. இப்போ வந்து கவர் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு ஹீ நவ் டர்ன்ஸ் டு த லெஃப்ட். இப்போ இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ நான் வந்து இப்படி ஃபேஸ் பண்ணி நிற்கும் போது என்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த சைடு, ரைட் ஹேண்ட் சைடு இந்த சைடு. அப்போது லெஃப்ட். இப்போது ஹீ இஸ் டர்னிங் டு ஹிஸ் லெஃப்ட். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ட்ராவல் பண்ணி 5 மீட்டர் வந்து வாக் பண்ணுறாரு. இப்போது லெஃப்ட் வந்து இந்த சைடு, அதாவது ஈஸ்ட்டை நோக்கி போகிற சைடு. ஸோ இப்போ வந்து 5 மீட்டர் தான். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர். அப்போனா
இதுக்கு பாதி தான் நம்ம ட்ரா பண்ணணும். அப்படியே நம்ம மாட்டின ரஃபாக வந்து இவ்வளோ பெருசாலாம் வரைஞ்சிடவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆன்சர் வந்து தப்பாக போயிடும். இந்த டிஸ்டன்ஸ் 10 மீட்டர்னா அப்போது நம்ம வந்து 10ல் பாதியாக தான் நம்ம வந்து வரையணும். அப்போ அதுதான் வந்து 5 மீட்டராக இருக்கும். ஸோ இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர். ஓகே, 5 மீட்டர்ஸ். நெக்ஸ்ட், ஃபைனலி ஹி டர்ன்ஸ் டு ஹிஸ் லெஃப்ட். இப்போது அவர் வந்து எந்த சைடு திரும்புகிறாருன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போது ஒரு பர்சன் வந்து ஈஸ்டர்ன் சைடில் வந்து ஃபேஸ் பண்ணி நிற்கிறாருன்னா அவரோட லெஃப்ட் வந்து இந்த சைடு இருக்கும், ரைட் வந்து இந்த சைடு இருக்கும். அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இப்படி இந்த சைடு வந்து டர்ன் பண்ணி நிற்கிறாரு. அதாவது இந்த சைடு வந்து டர்ன் பண்ணி நிற்கிறாரு. இப்படி நார்த்தை நோக்கி டர்ன் பண்ணி நிற்கிறாரு. அவ்வளோதான். இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி வாக்கிங் நவ்? இப்போது எந்த டைரக்ஷன் நோக்கி அவர் திரும்பி வாக் பண்ணி போகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் ட்ரா பண்ணி வந்தோம், கேல்குலேஷன் எல்லாமே போட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரா பண்ணி லைன் எல்லாம் ட்ரா பண்ணி வந்தோம். டிஸ்டன்ஸ்லாம் எதுவுமே இங்கே கேட்கல. எந்த டைரக்ஷன் நோக்கி அவர் வாக் பண்ணி போகிறாருன்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஃபைனல் ஒரு சென்டென்ஸ் இருக்குது தெரியுமா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபைனலி ஹி டர்ன்ஸ் டு ஹிஸ் லெஃப்ட். இந்த லைன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இங்கே வந்து நின்னாச்சு, நின்னதுக்கு அப்புறமேட்டு அவர் திருப்பி லெஃப்ட் சைடு டர்ன் பண்ணுறாரு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லெஃப்ட் சைட்னா நார்த்து, டுவர்ட்ஸ் நார்த்தை நோக்கி அவர் வந்து டர்ன் பண்ணுறாரு. ஸோ இப்போது நான் வந்து ஈஸ்ட்டை நோக்கி நிற்கிறேன்னா என்னோடய லெஃப்ட் வந்து நார்த்து நோக்கி இருக்கும். ஸோ நார்த் சைடு. ஸோ அந்த சைடு டர்ன் பண்ணி இப்போ அவர் வந்து வாக் பண்ணி போகிறாரு. ஸோ இப்படி வாக் பண்ணி போகும்போது டுவர்ட்ஸ் நார்த்தன் டைரக்ஷன் நோக்கி போகிறாரு. அவ்வளோதான். ஸோ இன் விச் டைரக்ஷன் இஸ் ஹி வாக்கிங் நவ்? இப்போ எந்த டைரக்ஷன் நோக்கி அவர் போகிறாரு? நார்த்து. ஸோ ஆன்சர் வந்து நார்த். முடிஞ்சு. ஸோ கொஷின் ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நம்ம போடுறோம், இவ்வளோ நம்ம வந்து மார்க் பண்ணிகிட்டே வரோம் டிஸ்டன்ஸு. ஸோ ஆனால் வந்து நம்ம வேறு எந்த கேல்குலேஷனும் போடல. அதை நம்ம நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த லெஃப்ட்டு ரைட்டு டர்ன் பண்ணுறது தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா கொடுத்துருக்க ஒவ்வொரு சென்டென்ஸும் ஃபுல் ஸ்டாப், கமா இதெல்லாமே பக்காவாக பார்த்து கரெக்டாக நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸாக பிரேக் டவுன் பண்ணி நம்ம வந்து ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். வித்தின் அ மினிட்ல நம்ம இந்த மாதிரி கொஷின் எல்லாம் சால்வ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு 2-3 சென்டென்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலுமே வந்து ஈஸியாக நம்மளால் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் உங்கள் எல்லாருக்குமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணலாம். சஞ்சய் வாக்ஸ் 10 மீட்டர் டுவர்ட்ஸ் த சவுத், டர்னிங் டு த லெஃப்ட். He walks 20 meter and then moves to his right. After moving a distance of 20 meter, he turns to the right and walks 20 meters. Finally, he turns to the right and move a distance of 10 meters. How far and in which direction is he from the starting point? So, நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? How far, அதாவது எவ்வளோ distance and in which direction, எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த பர்சன் இருக்காங்க, எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்காங்க, ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க, எந்த டைரக்ஷனில் இருக்காங்கன்றது தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த கொஷனில் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட், சஞ்சீவ் வாக்ஸ் 10 மீட்டர் டுவர்ட்ஸ் த சவுத். ஸோ சஞ்சீவ்ன்ற பர்சன் வந்து 10 meters டுவர்ட்ஸ் சவுத் ஃப்ரம் த ஃபிக்ஸட் பாயிண்ட், சென்டர் பாயிண்ட்லேருந்து 10 meters வந்து நம்ம வந்து இவ்வளோ வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷன், இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10. ஓகே, ஸோ இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆகுது. 10 meters வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. தென் டேர்னிங் டு த லெஃப்ட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து டேர்ன் பண்ணுறாங்க. அதாவது இப்போ நான் வந்து சதர்ன் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி நிற்கிறேன்னா என்னோட லெஃப்ட் வந்து இந்த சைடு, ரைட் வந்து இந்த சைடு. ஸோ இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து பார்க்குறது தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ணி, லெஃப்ட் ஹேண்ட் சைட்னா இப்போ ஈஸ்டர்ன் டைரக்ஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேர்ன் பண்ணி ஹி வாக்ஸ் 20 மீட்டர். எவ்வளோ? 20 மீட்டர். ஸோ 10க்கு வந்து நம்ம இவ்வளோ அளவுக்கு ட்ரா பண்ணியிருக்கோமா லைனு. ஸோ 20க்கு வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக. ஸோ இவ்வளோ போதும். இது வந்து 20 மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட், அண்ட் தென் மூவ்ஸ் டு ஹிஸ் ரைட். இப்போ வந்து ரைட்டில் மூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்கும் போது என்னோட லெஃப்ட் வந்து இந்த சைடு, ரைட் வந்து இந்த சைடு. அப்போது ரைட் வந்து இந்த சைடு 20 meters வந்து ரைட் சைடில் மூவ் பண்ணி 20 meters அவர் வந்து இப்போ வந்து ட்ராவல் பண்ணுறாரு. ஓகேவா?
ஸோ இப்போ வந்து அந்த பர்சன் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸும் வந்து 20 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் he turns to the right. இப்போ திருப்பி வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து டர்ன் பண்றாரு அண்ட் வாக்ஸ் 20 மீட்டர். ரைட் சைடு டர்ன் பண்ணி 20 மீட்டர் வாக் பண்றாரு. இப்போ இந்த பர்சன் வந்து இங்க இருக்காங்க. இங்கன்னா சதர்ன் டைரக்ஷன். இப்போ அவரோட லெஃப்ட் இந்த சைடு, ரைட் இந்த சைடு. ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு இப்போ நெக்ஸ்ட் திருப்பி என்ன, ரைட் ஹேண்ட் சைடு வந்து 20 மீட்டர் இப்போ அவர் வந்து கவர் பண்ண போறாங்க. 20 மீட்டர்னா டிஸ்டன்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி போடும்போது இங்கே இதுக்கு மேலே ஆல்ரெடி வந்து 20 மீட்டர்ஸ் தான் வந்து டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே அளவுக்கு தான் நம்ம வந்து லைன் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ இங்கே இருக்குமா? ஸோ இப்போ இதுவும் வந்து 20 மீட்டர். ஸோ இந்த ஃபுல் லென்த் என்னது? 20 மீட்டர். இப்போ அந்த பர்சன் வந்து இங்கே இருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனலி he turns to the right. லெஃப்ட் வந்து இந்த சைடு, ரைட் வந்து இந்த சைடு. அப்போ ரைட் சைடு வந்து இப்போ அவர் டர்ன் பண்ணி நார்த் டைரக்ஷன்ல டிராவல் பண்ண போறாரு. மூவ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 மீட்டர். எவ்வளோ மூவ் பண்றாங்க? 10 மீட்டர் மூவ் பண்ண போறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 20 மீட்டர். அப்போ இந்த டிஸ்டன்ஸும் வந்து 20 மீட்டர் தான். இப்போ நம்ம எவ்வளோ தூரம் டிராவல் பண்ண போறோம்னா 10 மீட்டர் தான் டிராவல் பண்ண போறோம். ஸோ அப்போ இங்க இருந்து 10 மீட்டர்னா half a distance. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர். நெக்ஸ்ட் how far and in which direction is he from the starting point. இப்போ நம்ம வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு எந்த டைரக்ஷனில் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவர் இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அந்த சஞ்சீவனுடைய பர்சனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இங்கே இருந்து அவர் இப்போ வந்து இங்கே இருக்காரு. ஸோ இந்த லென்த்தை மட்டும்தான் நம்ம வந்து இப்போ கேல்குலேட் பண்ணணும். ஸோ கேல்குலேட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப தெளிவாக கேல்குலேட் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? நம்ம வந்து என்ன பண்ணணும்? 20ன்னு சொல்லக்கூடாது. ஆல்ரெடி வந்து இங்கே 10 மீட்டர் வந்து கவர் பண்ணிட்டாரு அவரு. ஸோ பேலன்ஸ் இருக்க அந்த மீட்டர் எவ்வளோ? 10 தான். ஸோ அப்போ வந்து 10. ஸோ 10 மீட்டர் ப்ளஸ் 10 மீட்டர் equals 20 meters. புரிஞ்சுச்சா? ஸோ 10 மீட்டர், இங்கே ஒரு 10 மீட்டர். ஓகே, இது ஃபுல்லாக வந்து 20 மீட்டர். நம்ம வந்து 20 மீட்டர்னு சொல்லி கன்சிடர் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி 10 மீட்டர் அவர் ட்ராவல் பண்ணி வந்துட்டாரு. பேலன்ஸ் இருக்க 10 மீட்டர் மட்டும் தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிக்கணும். ஓகே, 10 மீட்டர் ப்ளஸ் 10 மீட்டர். ஸோ டோட்டலி 20 மீட்டர். அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ வந்து 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவர் எந்த டைரக்ஷனில் இருக்காருன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்க்கணும். ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் ஸ்டார்ட் பண்ண அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ அவர் எங்கே நிற்கிறாரு அப்படின்னா இங்கேருந்து பார்க்கணும். அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவர் எந்த டைரக்ஷனில் இருக்காருன்னு சொல்லி பார்க்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எந்த டைரக்ஷனில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்கேருந்து நீங்கள் பார்க்கணும். இங்கேருந்து அவர் எந்த டைரக்ஷனில் நிற்கிறாரு? இங்கேருந்து சதர்ன் டைரக்ஷனில் அவர் வந்து இருக்காரு. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அவர் வந்து சதர்ன் டைரக்ஷனில் இருக்காரு. புரிஞ்சிச்சா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவர் வந்து சதர்ன் டைரக்ஷனை நோக்கி இருக்காரு. ஸோ அப்போ 20 மீட்டர் சவுத், அதுதான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கொஷின்ஸும் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு இப்போ நினைக்கிறேன். அண்ட் ஸோ கேல்குலேட் பண்ணும்போது நீங்கள் வந்து லைன் எல்லாம் ட்ரா பண்ணும்போது மட்டும் ரொம்ப தெளிவாக கேர்ஃபுல்லாக வந்து இந்த லைன் எல்லாம் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிங்கனாலே நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து அந்த டிஸ்டன்ஸ் சம்ஸ்க்கெலாம் வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ லைன் ட்ரா பண்ணுறது மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அது பண்ணிங்கனாலே நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ பியூர் டைரக்ஷன்ஸில் வந்து இந்த மாதிரி சம்ஸ் தான் வரும். டைரக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த வீடியோவில் சால்வ் பண்ண இந்த 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செஷனில் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் லீவ் பண்ணுங்கள். ஐ எம் ரெடி டு கிளாரிஃபை யுவர் டவுட். எந்த டைமாக இருந்தாலும் சரி, நாட் ஈவன் அ ப்ராப்ளம். அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து அனதர் டைப் ஆஃப் டைரக்ஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். நம்ம சால்வ் பண்ண இந்த மெத்தட்லேயே வந்து ஒரு 2 to 3 சம்ஸ் வந்து ஹோம்ஒர்க் நான் வந்து கொடுக்குறேன். நீங்களும் வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் ஆன்சர்ஸை வந்து கமெண்ட் செஷனில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் உண்மையாலுமே வந்து ட்ரை பண்ணிங்களா இல்லையான்னு அப்போ தான் வந்து எனக்கு தெரியும். ஸோ தென் அண்ட் தேர் இப்போ நீங்கள் வந்து ஃபியூ கொஷின்ஸ் வந்து
கத்துக்கிறீங்க அப்படின்னா, அப்பவே வந்து 1 ஆர் 2 கொஸ்டின் சால்வ் பண்ணா தான் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தெரியும். ஸோ, அப்பப்போ போட்டு பார்க்குறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ, நீங்க வந்து அப்படி ட்ரை பண்ணீங்கன்னா, ஆன்சர்ஸ மறக்காம வந்து என் கூட ஷேர் பண்ணுங்க. எத்தன பேரு நீங்க வந்து உண்மையா பார்த்துருக்கீங்க, அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் எனக்கு வந்து ஒரு மன திருப்தி இருக்கும். இத்தன பேர் பார்த்துருக்கீங்க, இத்தன பேர் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ எல்லாமே மேக் பண்றேன். கண்டிப்பா வந்து உங்களுக்கு புரிஞ்சா அதுவே வந்து எனக்கு பெரிய ஹாப்பினஸ். ஹோம்வொர்க் சம்ஸ் வந்து யூடியூப்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல மட்டும் இல்லாம, இன்ஸ்டாகிராம்லயும் நான் வந்து ஃபியூ சம்ஸ் வந்து ஹோம்வொர்க்கா வந்து உங்களுக்கு குடுக்குறேன். அதையும் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன் வரை. Until then it's bye from Jamila Fathima from SAJA'S.